பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. 500 என்ற இலக்கை எட்டிப்பிடிக்க காரணமான எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸான உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இலக்கை அடைவதற்கு முக்கியமான எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சிறுகதையை பரிசாக வழங்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறோம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எங்கள் பதிவுகளை பார்த்து பிடித்து சப்ஸ்கிரைப் செய்து 1000 என்ற இலக்கை தொடுவதற்கு ஏணியாக போகிற உங்கள் அனைவருக்கும் இப்போதே எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பார்வதி எழுதி வெளிவந்துள்ள 20 முகி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதையை உங்களுக்கு இன்னைக்கு வாசிச்சு காட்ட இருக்கும். வாங்க இப்ப நாம கதைக்குள் பயணிப்போம். வைஷ்ணவி விருட்சம். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மிருதுளா என்ற 20 வயது பெண் வைஷ்ணவி தேவியை பற்றி பத்திரிகைகளில் படித்து தெரிந்து கொண்டதிலிருந்து ஒரு முறையாவது அந்த அம்பாளை தரிசித்து வர வேண்டும் என்ற ஆசையை மனதிற்குள் விதைக்கலானாள். அதிலும் அந்த தேவி விரும்பினால்தான் அவளை காண அங்கு செல்ல முடியும் என்று குறிப்பிட்டிருந்ததை படித்த நாள் முதல் தன்னை தேவி எப்போது பார்க்க விரும்புவாள் என்று தினமும் அவளையே மனதார எண்ணி காத்திருந்ததில் அவள் மனதில் விதைத்த ஆசை முளைத்து அதில் ஒரு இலையும் தலை தூக்க துவங்கியது. இருந்தாலும் அந்த வைஷ்ணவி தேவிக்கு மிருதுளா மீது என்ன வருத்தமோ தெரியவில்லை. அவளை ஓராண்டு ஈராண்டு இல்லை, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் காத்திருக்கச் செய்தாள். அதற்குள் மிருதுளா திருமணம், 2 பெண் குழந்தைகள் என்று காலத்தின் ஓட்ட பயணத்தில் ஓடி பேரன் பேத்தி கூட எடுத்துவிட்டாள். அத்தனை வருடங்கள் உருண்டோடிவிட்ட போதிலும் 20 வயதில் மனதிற்குள் அவள் விதைத்த அந்த ஆசை எனும் விதை நன்றாக வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திருந்தது. முதலில் தந்தையிடம் தன் ஆசையை கூறியும் பயனின்றி போனது. அப்போதிருந்த அவர்களின் குடும்ப பொருளாதார சிக்கல்களே அதற்கு காரணம். மிருதுளா திருமண வயதில் இருந்தாள். அவள் தங்கை கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். தம்பி பள்ளி படிப்பின் இறுதியாண்டில் இருந்தான். அவனின் கல்லூரி செலவு மற்றும் மிருதுளாவின் கல்யாண செலவு என வரிசை கட்டி அவள் தந்தை முன் நின்ற போதிலும் அவர் மிருதுளாவின் ஆசைக்கு சட்டென மறுப்பு தெரிவிக்காமல், தம்பி படிப்பு முடிச்சு காலேஜ்ல சேர்ந்துடட்டுமா, அப்புறமா ஒரு லீவ்ல எல்லாருமா போகலாம், சரியாமா என்று அழகாக தன் முன் இருந்த கடமையை மகளுக்கு எடுத்துரைத்து அவளை ஏற்றுக்கொள்ளவும் வைத்தார். பாவம் அப்பா, எங்களுக்காக எவ்வளவுதான் உழைப்பாரு. நான் 10 மணி நேரம் அந்த ஜவுளி கடையில கால் கடுக்க நின்றுட்டு வேலை பார்த்தாலும் அந்த முதலாளி மாசம் வெறும் 5000 தான் தராரு. அதுவும் எங்க கையில தங்குது. பார்ப்போம். அம்மா தாயே, நீ எப்ப விரும்புறது, நான் எப்ப வந்து உன்னைய பாக்குறது, என்னமோ போமா என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டவள் மனதில் வேரூன்றி குடிக்கொண்டிருக்கும் வைஷ்ணவி தேவி எனும் ஆசை விருட்சத்தோடு மீண்டும் தினசரி வேலைகளில் மூழ்கலானாள். ஒரு நாள் ஒரு நல்ல வரன் வந்தது. மாப்பிள்ளை ரவியை அனைவருக்கும் பிடித்து போனது. மிருதுளாவுக்கும் ரவியுக்கும் ஜூலை 4ஆம் தேதி திருமணம் நடந்தேறியது. திருமணமான அடுத்த நாள் கணவரிடம் ஜம்முவில் இருக்கும் வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்ற அவளின் விருப்பத்தை தெரிவித்தாள். புது மனைவியின் முதல் கோரிக்கையை எப்படி மறுப்பார் புது மாப்பிள்ளை? பயணத்திற்கு நவம்பர் 15 என்ற தேதி முடிவானது. அன்று முதல் மிருதுளாவுக்கு மனதில் மகிழ்ச்சி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான பதற்றமும் இருந்து வந்தது. 20 வயதில் ஆசைப்பட்டது 24 நிறைவேறப் போகிற மகிழ்ச்சியில் இருந்த மிருதுளாவுக்கு நவம்பர் 5ஆம் தேதி அவளின் அலைபேசியில் அவளின் பாட்டி இறைவனடி சேர்ந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. அதை கேட்டதும் பாட்டிக்காக அழுவுவதா, இல்லை கை கேட்டியது வாய் கேட்டாமற் போய்விடுமோ என்று எண்ணி வருந்துவதா என்ற குழப்பத்தில் பிரமை பிடித்தவள் போல் நின்றிருந்தவளை பார்த்த ரவி, ஹே மிருது, மிருது, யாரு போன்ல, போனை கொடு என்று அவள் கையில் இருந்த அலைபேசியை வாங்கி, ஹலோ அத்தை என்றதும், மாப்பிள்ள மிருதுவோட பாட்டி இன்னைக்கு காலையில இறந்துட்டாங்கப்பா என்று தன் மாமியார் அழுது கொண்டே கூறியதை கேட்ட ரவிக்கு மிருதுளாவின் அதிர்ச்சிக்கான காரணம் புரிந்தது. அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு அத்தை? நல்லாதான்ப்பா இருந்தாங்க. நேத்து நைட்டு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் தூங்க போனாங்க. ஆனா காலையில ஏந்திரிக்கவே இல்லை. புண்ணியவதி தூக்கத்திலேயே போயிட்டாப்பா. சரி, நாங்க இன்னும் ஒரு 5 மணி நேரத்துல அங்க இருப்போம் என்று கூறி அழைப்பை துண்டித்த ரவி
மிருதுளாவை உலுக்கி சுயநினைவுக்கு திரும்பச் செய்து விவரத்தை தன் பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களையும் அழைத்து கொண்டு நால்வருமாக மிருதுளா வீட்டிற்கு சென்றனர். பொக்கைவாய் சிரிப்போடு வாடிய ராஜாத்தி கண்ணு என்று தான் எப்போது வீட்டினுள் நுழைந்தாலும் வெற்றிலையை இடித்து கொண்டே அழைக்கும் பாட்டி அன்று அசைவின்றி கிடந்ததை பார்த்ததும் மிருதுளா உள்ளம் வெடித்து சிதறியது. அதிர்ச்சியில் அடக்கி வைத்திருந்த அழுகை அசைவும் அழைப்பும் இல்லாத கிடந்த பாட்டியை பார்த்ததும் கட்டுக்கடங்காத காட்டாறு போல பெருக்கெடுத்தது. பாட்டியின் செல்ல பேத்தியாச்சே. எல்லாம் முடிந்து 3 நாட்கள் ஆனது. ரவி மிருதுளாவை அழைத்து, மிருது, நான் அப்பாவையும் அம்மாவையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வரேன், சரியா? உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும்ல? இல்லை, நம்ம ஜம்மு போகிற பிளான் தான் இப்போ கேன்சல் பண்ணணுமே. அந்த லீவை இப்போ எடுத்துக்கலாம். ஏன் ஜம்மு பிளான் கேன்சல் பண்ணணும்? நாம் ஜம்முவுக்கு கிளம்புறதா இருக்கிற அதே நாளில் தான் உங்கள் பாட்டிக்கு இங்கே 10ஆம் நாள் காரியம் நடக்கும். என்ன புரியாமல் கேட்குறியா, இல்லை நிஜமாவே உனக்கு தெரியாதா? சரி, நான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று ரவி கூறியதை கேட்டதும் அம்பாளை காண காத்திருந்த மிருதுளா மனதில் முதலில் அப்பாவால் முடியாது போனது. இப்போது சென்று வர வாய்ப்பு கிடைத்தும் தங்கம்மா பாட்டியால் தடையானது என்று தோன்றியது. வருடங்கள் உருண்டோடின. தன் ஆசையை தன் மகள்களோடு பகிர்ந்து கொண்டாள் மிருதுளா. அவளின் மூத்த மகள் ராணி தன் அம்மாவின் 60வது வயதில் அவளை ஜம்மு அழைத்துச் செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதை மிருதுளாவிடம் கூறினாள். ஆனால் மிருதுளா முகத்தில் மகிழ்ச்சியை காணாத மகள், ஏம்மா, உனக்கு போக விருப்பம் இல்லையா என்று கேட்க, அதற்கு மிருதுளா மெலிதாக புன்னகைத்து, நான் என்னத்தை விரும்புறதுமா, நான் அவளை பார்க்கறத அந்த தாய் விரும்பினா சரிதான் என்று கூறி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவர்கள் குடும்பத்துடன் ஜம்மு செல்ல இருக்கும் நாள் வந்தது. தந்தையையும் தாயையும் விமானத்தில் அழைத்துச் சென்றாள் மகள். அனைவருமாக கத்ரா மலையடிவாரத்தில் இருந்து காலையில் நடக்க துவங்கினார்கள். மாலை நேரமானது. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து விட்டால் அம்பாளின் தரிசனம் கிடைத்துவிடும். அம்பாளை காணும் ஆவலில் வேக வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்த மிருதுளா சட்டென அங்கிருந்த ஒரு பாறை மீது அமர்ந்து தன்னால் ஒரு அடி கூட எடுக்க முடியவில்லை என்று அழத் தொடங்கினாள். மலை உச்சி என்பதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதில் அவள் மூச்சு விடவும் சிரமப்பட்டாள். அவள் அமர்ந்திருந்த பாறையிலிருந்து பார்த்தால் அந்த அம்பாள் கோவிலின் கோபுரம் தெரிந்தது. அதை ஏக்கத்தோடு பார்த்த மிருதுளா கண்கள் குளமானது. அனைவரும் அவளை தூக்கி நடக்க வைக்க முயன்றனர். ஆனால் முடியாது போனது. அப்போது அவர்களை பார்த்து கொண்டே மெல்ல நிதானமாக அடியெடுத்து அவர்களை கடந்து சென்ற 90 வயதிற்கும் மேலிருக்கும் ஒரு மூதாட்டி சற்று நின்று திரும்பி மிருதுளாவை நோக்கி மெல்ல நடந்து சென்று அவளை பார்த்து, இந்த வயசுல நானே நடக்கிறேன், உனக்கு என்ன வந்தது? எழுந்துரு, நட என்று அதட்டும் துணியில் கூற அனைவரும் அந்த பாட்டியை பார்த்தனர். உடனே பாட்டி மீண்டும் மிருதுளாவிடம் இம்முறை அன்போடு, எழுந்து வாடா, என் ராஜாத்தி கண்ணுல என்று கூறியதும் மிருதுளா எழுந்து நின்றாள். உடனே அவளை சூழ்ந்த குடும்பத்தினர் அவளை விசாரிக்க துவங்கினர். ஆனால் மிருதுளாவின் கண்கள் பாட்டியை தேடியது. தன் குடும்பத்தினரிடம் அங்கு வந்த அந்த பாட்டியை தேடச் சொன்னாள். அவர்களும் தேடி பார்த்தனர். ஆனால் அந்த பாட்டி எங்குமே தென்படவில்லை. குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவர்கள் அனைவரும் அந்த வயதான மூதாட்டி மாயமாக மறைந்து போனதை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் மிருதுளா கண்களில் கண்ணீரோடும் மனதில் இனம் புரியாத ஓர் உணர்வோடும் எழுந்து முன்பை விட வேகமாக நடக்கலானாள். அதை கண்டு வியந்து போன குடும்பத்தினர் அவளை பின்தொடர்ந்தனர். அந்த பனி குகைக்குள் உருகி ஓடிய நீரின் நடுவே வீற்றிருந்த அந்த அம்பாளை கண்டதும், அம்மா, தாயே, இந்த பிறவிலேயே எனக்கு உன் தரிசனம் தந்து, அதுவும் எந்த பாட்டியால பயணம் தடையாகிடுச்சுன்னு இத்தனை வருஷமா நினைச்சேனோ அந்த பாட்டிய, என்னோட தங்கம்மா பாட்டிய வச்சே என்னை உன்கிட்ட வர வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா என்று மனமுருகி மனதால் பேசிய மிருதுளாவின் மனதில் இருந்த வைஷ்ணவி விருட்சம் பூத்து குலுங்கியது. முற்றும். கதை எப்படிங்க இருந்தது? கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை பெற்றுக் கொள்வது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.